ஜென்ரலாக ஒரு டிசீஸ்ன்னு வர்றாங்கன்னா நாங்கள் ஒரு 21 டேஸ் ஸ்டே பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த 21 நாளில் அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றும் போது அவங்க வீட்டுக்கு போய் அதை திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டயட்டையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இங்கே இன்பேஷண்ட்டாக வந்து தங்குறவங்களுக்கு. இப்போ நாங்கள் சொல்லுவோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நார்மல் ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கலாம், நார்மல் லைஃப் ஸ்டைல் எப்படி போகலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போக வச்சு கடைசியாக சப்போர்ட்டிவ்க்கு நம்ம யோகாவையும் எந்தெந்த இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ ஆயுர்வேதிக்கில் பஞ்சகர்மா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சித்தால வர்மா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நம்ம மசாஜே வந்து பஞ்சகர்மா மசாஜே வர்ம முறையில் சேர்த்து பண்ணும்போது இன்னும் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸு கூட சேரும்போது ஹோமியோபதி மெடிக்கேஷன் சேரும்போது உங்களுக்கு ரெக்கவரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். தெரபிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அவங்களே போய் கூட்டிட்டு தெரப்பி ரூமுக்கு போயிட்டு தெரப்பி முடிஞ்சோன்னு திரும்ப கூட்டிட்டு வந்து விடுறது, ரொம்ப ஓல்ட் பேஷண்ட்ஸாக இருக்காங்க முடியாதவங்களுக்கு குளிச்சு விடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ளீட் கேரில் இருப்பாங்க. சென்னையிலே இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிற ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா மருத்துவமனையுடைய நேச்சுரோபதி டாக்டர் நர்மதா அவங்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க ஹாஸ்பிட்டலில் வெறும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பார்ப்பீங்களா இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் கூட பார்ப்பீங்களா? ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே தெரிய வருது. பட் ஆனால் அது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசனாக தான் நாங்கள் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு க்யூர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நேச்சுரோபதியில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? நேச்சுரோபதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு டிசீஸ்ன்னு வர்றாங்கனாலே மெயினாக அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பிரச்சனை இருக்கிறனால தான் டிசீஸ் வருது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அவங்க இங்கே இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது ஜென்ரலாக ஒரு டிசீஸ்ன்னு வர்றாங்கன்னா நாங்கள் ஒரு 21 டேஸ் ஸ்டே பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த 21 நாளில் அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றும் போது அவங்க வீட்டுக்கு போய் அதை திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஹேபிட்ஸு, அதுக்கப்புறம் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறதுலேருந்து சீக்கிரமாக தூங்க போகிறது, டைமிங் சாப்பிட்றது, கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயமும் நாங்கள் சொல்லித்தரோம். அது கூட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் வாழை இலை குளியல், மண் குளியல், அக்குபஞ்சர், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரியான நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபுட் ஹேபிட், நம்மளோட எக்ஸசைஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கன்ஃபார்மாக ஒரு நோயை வந்து மருந்து மாத்திரை இல்லாமே பூர்ணமாகவும் குணப்படுத்த முடியும். பட் அந்த பேஷண்ட் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வந்து நம்ம மருந்து மாத்திரையை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு அங்கே நம்ம டிசைட் பண்ணுறோம். சப்போஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்குது, அவங்களால வந்து ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, லைக் நம்ம நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் போயிட்டோம்னா நம்ம கரெக்டாக நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம சாப்பிட்றதுலேருந்து நம்ம பண்ணுற விஷயத்துக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களால அந்த டைமில் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியாதப்போ நம்ம சப்போர்ட்டிவ்க்காக ஆயுர்வேதிக் மெடிசன், சித்தா மெடிசன்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு பர்சன்னால நம்ம நேச்சுரல் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால மெடிசன்ஸ் இல்லாமல் ஒரு டிசீஸை க்யூர் பண்ண முடியும். நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன மாதிரியான டிசீஸுக்கெலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க? ஸோ நேச்சுரோபதியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லா டிசீஸ்க்குமே நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இங்கே ஹாஸ்பிட்டலில் பர்டிகுலராக சில டிசீஸ்க்கெலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்கின் டிசீஸு, தைராய்டு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸு, அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இல்லை கிரியேட்டினின் அதிகமாக இருக்குது, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், கேல் பிளேடர் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், ஸோ இந்த மாதிரியான எல்லா டிசீஸ்க்குமே நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிசீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம பாடி மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் கூட இந்த டிசீஸ் வரலாம். ஸோ அப்போ அவங்க மைண்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறது, நமக்கு வந்து யோகாவில் ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறது, யோகா கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க மைண்டையும் ரெடி பண்ணி பாடியும் ரெடி பண்ணி லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கறனால திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் மெடிசனே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உணவு முறையை வச்சு எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க? நேச்சுரோபதியில் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டயட் வந்து மெயின் ரோல் பண்ணுது. அதாவது இப்போ ஒரு டிசீஸில் வர்றாங்க அப்படின்னா வந்து இங்கே காமனாக எல்லாத்துக்குமே எல்லா டிசீஸில் இருக்கிறவங்களுமே எடுத்துக்கிற மாதிரியான உணவு தான் நாங்கள் இங்கே வந்து பிளான் பண்ணி டயட் சார்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ அந்த உணவுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், புளிப்பு சுத்தமாக இருக்காது, மசாலா அந்த மாதிரியான சுவைகள் எதுவுமே இல்லாமல் சத்து மட்டும், நார்ச்சத்து மட்டும் அதிகமாக, நார்ச்சத்து, நீர்ச்சத்து, மற்ற சத்துக்கள் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரியான டயட் பிளான் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயுமே இன்னும் சில பேர் வந்து லைக் ஒரு சைனசைட்டிஸ் இல்லை ஒரு ஸ்கின் டிசீஸ், அவங்களுக்கு சில ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியும் நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் உடல் பருமன், அதாவது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டயட்டும் நாங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டயட்டையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இங்கே இன்பேஷண்ட்டாக வந்து தங்குறவங்களுக்கு. ஸோ இப்போ அவுட் பேஷண்ட்டாக வராங்கன்னா அவங்க வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டயட் சார்ட்டாக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கையில் நாங்கள்
நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ ஒரு நோய் எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்லாம் செட் ஆகும்? ஸோ ஒரு நோய் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். ஆரம்ப நிலையிலே வந்தாங்கன்னா நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் அதை மட்டுமே மெயினாக கொடுக்க முடியாது. நம்ம சப்போர்ட்டிவ்காக நம்ம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து தான் கொடுக்கணும். ஒரு கேன்சர் பேஷண்ட்டே வராங்க, அவங்க கீமோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க பாடியில் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட உணவு முறையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ஈஸியாக அதுலேருந்து க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு. இப்போ தேர்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுற கூட நம்ம நேச்சுரோபதி சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நம்ம நேச்சுரோபதி வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்தா சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்றாங்க. நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி லேட் ஆகுன்றது உண்மையா? அப்படி லேட் ஆகும்னா அது எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜென்ரலாகவே ஒரு டிசீஸ் வருது. இப்போ ஒருத்தவங்களுக்கு நார்மலாக வச்சுக்கோங்க, ஒரு பேக் பெயினே வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி பேக் பெயின் வந்து நாளைக்கெல்லாம் வந்துட மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அலோபதி தான் போவாங்க. ஸோ நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, நிறைய இடத்துக்கு போவாங்க. கிட்டத்தட்ட எங்ககிட்ட வரக்கே அவங்க வந்து ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டிசீஸ் ஒரு 5 வருஷமாக ஒரு பாடியில் இருக்கும்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்மளால் க்யூர் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் இயற்கை மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை ரூட்லேருந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கன்ஃபார்மாக. இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது, அது வந்து ஒரு கிரேட் 2 கிரேட் 3 அந்த மாதிரி வராங்க, கிரேட் 2ல் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்க, என்னோட பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஆச்சு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபேட்டி லிவர்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரக்கு. ஸோ அந்த 2 months பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் வர மாட்டாங்க. ஸோ ஒரு 1 week அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இங்கே என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணி அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் கற்றுக் கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் அவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டயட் சார்ட்டாக இருக்கட்டும், ஒரு யோகாவாக இருக்கட்டும், இல்லை லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட்டை நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். அதை வந்து அவங்க வீட்டில் 100% ஃபாலோ பண்ணும்போது அதை கம்ப்ளீட்டாக அவங்க யாருனாலையுமே 100% ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% அவங்க பண்ணுறாங்க அப்படின்றப்போ ரெகுலராக பண்ணும்போது ஒரு 2 months கழிச்சு திரும்ப அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி ஃபேட் லிவர் வந்து அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஃபேட் லிவரே இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த டியூரேஷன் அது எடுக்கும். ஏன்னா அந்த உணவு உள்ளே போய் அந்த லிவரை க்ளீன் பண்ணுறக்கு, டீடாக்ஸ்ஃபை பண்ணுறக்கு, ரெஜுவினேட் பண்ணுறக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாட்கள் டைம் எடுக்கும். பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து உணவை எடுத்து நீங்கள் சரி பண்ணி வர்றீங்க அப்படின்னா அந்த இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணுறோம், நம்ம எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாளே நீங்கள் பழைய லைஃப் ஸ்டைல்குள்ளே போகக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு வேகமாக அது போச்சோ அந்தளவுக்கு வேகமாக திரும்பி ரிட்டர்ன் வரக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம திரும்ப ஃபாலோ வரணும். இப்போ நாங்கள் சொல்லுவோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நார்மல் ஃபுட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம், நார்மல் லைஃப் ஸ்டைல் எப்படி போகலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போக வச்சு கடைசியாக சப்போர்ட்டிவ்க்கு நம்ம யோகாவையும் எந்தெந்த இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதுதான் கடைசியாக அவங்க ஃபுல்லாக அது சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அவங்க திருப்பி வராமல் தடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் போய் பார்க்குறாங்க. அப்படி அலோபதி ட்ரீட்மெண்ட் விட்டுட்டு எதுக்காக நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? அப்படி எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? இப்போது இயற்கை மருத்துவம், இப்போ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து எடுக்க சொல்கிறவங்க வந்து யாருமே வந்து அலோபதி போகாதீங்க அப்படின்றது வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ அலோபதியும் நமக்கு தேவை தான், லைக் எமர்ஜென்சி மெடிசன். நமக்கு என்ன ஒரு எமர்ஜென்சினாலோ இல்லை ஒருத்தவங்க டெலிவரியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சர்ஜரி, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் நம்ம அலோபதி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுத்துக்கணும். பட் வந்து நமக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நமக்கு சொல்லக்கூடிய இந்த லைக் ஒரு சுகராக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டிசீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிட்னி ஸ்டோன், கேல்பிளடர் ஸ்டோன், இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ கிட்னி ஸ்டோன், கேல்பிளடர் ஸ்டோனுக்குலாம் வந்து அலோபதியில் சர்ஜரி தான் லாஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. பட் அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னால தான் அந்த பிரச்சனையே நமக்கு வந்தது. ஸோ நீங்கள் அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கும் போது ஸோ அந்த கல்லை வந்து கரைய வச்சு திரும்ப அது வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுவே நீங்கள் அலோபதி போகும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் சர்ஜரி ஒரு ஆப்ஷனாக வருது. ஸோ அந்த சர்ஜரி தடுக்கிறதுக்காக நீங்கள் நேச்சுரோபதி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிபி இருக்குது, ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்றப்போ அதுக்கெல்லாம் வந்து அலோபதியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் கிடையாது. ஸோ பட் ஆனால் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது, ஒரு நேச்சுரல் லைஃப் ஸ்டைல்குள்ளே நீங்கள் வரும்போது கன்ஃபார்மாக உங்களால் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும், அது திரும்ப வராமையும் தடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வந்து மெயினாக எடுத்துக்கிறோம். இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ளே வரும்போதே பார்த்தா நிறைய அவுட் பேஷண்ட்டும் இருக்காங்க, இன்பேஷண்ட்
பேஷண்ட்டும் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? ஸோ எங்ககிட்ட வர ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அவுட் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எங்கள் சைட்லேருந்து என்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ ஓபியாக இருக்காங்க அப்படின்னா அது நாங்கள் ஃபுல்லாக ரிட்டனாக சொல்லி கொடுத்துருவோம். அதை வீட்டுக்கு போய் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக அவங்க எங்கேருந்து வர்றாங்க, அவங்க வீட்டிலேருந்து வர்றாங்கன்னா அவங்களோட கமிட்மெண்ட்ஸு, அவங்க இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அது போக நாங்கள் சொல்லி கொடுக்குறது சேர்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ சப்போஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வராங்கன்னா ட்ராவலும் சேர்ந்து வரும். இப்போ ஒரு பேக் பெயினே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவங்க ட்ராவலும் சேர்ந்து வரணும். அப்போ டயட்டும் அவங்க டைமுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவே வந்து நீங்கள் ஒரு ஐபியாக இருக்கீங்க, இன்பேஷன்ஸாக தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. உங்களுக்கு டைம் நீங்கள் டயட் வந்துடும். உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதாவது அங்கே சொல்லி கொடுத்து நம்ம செய்யறதை விட நம்ம இங்கே செஞ்சு நமக்கு பழக்கம் ஆகும்போது நம்ம வீட்டில் போய் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ரெஸ்ட்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம பாடி வந்து நம்மளோட ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக வந்துட்டு போகிறக்கும் நம்ம இங்கிருந்தே தங்கி எடுக்கிறக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வர்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களால் ரொம்ப நேரம் வந்து ஸ்டே பண்ண முடியாது. ஆனால் இதுவே இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எங்களால் வந்து ஒரு 4 to 5 ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை 3 to 4 ட்ரீட்மெண்ட்ஸ் கூட கம்பல்சரியாக எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம இங்கேயே தங்கி இருந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒரு 21 days நீங்கள் ஸ்டே பண்ணி கிளம்பும்போது நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் கிளம்பும்போது உங்கள் பாடிக்கும் நல்லாவே டோட்டல் சேஞ்ச் கிடைக்கும். அதுவும் உங்களோட ரிசல்ட்ஸ், அதாவது உங்களோட ஸ்கேன் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கன்ஃபார்மாக சேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு டிசீஸ்னு உங்கள் ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் சொல்லி வராங்க. அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் தருவீங்களா இல்லை சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் இதுவும் சேர்த்து தருவீங்களா? இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுர்வேதிக்கில் பஞ்சகர்மா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சித்தால வர்மா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம மசாஜே வந்து பஞ்சகர்மா மசாஜே வர்ம முறையில் சேர்த்து பண்ணும்போது இன்னும் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸு கூட சேரும்போது ஹோமியோபதி மெடிக்கேஷன் சேரும்போது உங்களுக்கு ரெக்கவரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ்னே கேட்டு வரவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக போகும். அது கூட இதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு அப்போ இன்னும் ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். இல்லை எனக்கு சில பேர் வருவாங்க, இல்லை எனக்கு நேச்சுரோபதி மட்டும்தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக வெறும் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட் வந்து ஆல்ரெடி அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதில் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வரும்போது அந்த மெடிசனும் எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? மெடிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க. ஸோ அப்போது சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க லைக் ஒரு ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து லைக் ஒரு 10 to 15 மெடிக்கேஷன்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்போ அப்படி வரவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தேவை கம்பல்சரியாக எடுக்கணும் அப்படி இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ண சொல்லிடுவோம். வந்த அன்னைக்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து அவங்க பாடி வந்து அந்த மெடிக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஸோ அப்போ நம்ம டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன தெரப்பி கொடுத்தாலும் அது செட் ஆகாது. ஸோ அப்போ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ண வச்சுட்டு அது கூட சப்போர்ட்டிவாக நம்மளோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் சித்தா மெடிசன்ஸும் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் போகிற கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாடி ரெடி ஆகும்போது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுக்க வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அவங்க வந்து ஆயுர்வேதிக்லேயே அவங்களால செட் பண்ணிக்க முடியும், அலோபதி இல்லாமல் அவங்களால இருக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னா அதுக்கும் அவங்கள ரெடி பண்ணி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புவோம். ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைலெல்லாம் ஃபாலோ பண்ணி இது எதுவுமே ஒன் டேயில் நடக்காது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு இயர்ஸ் கூட ஆகலாம், லைக் 1 year 1.5 years. ஸோ அந்த மாதிரி பீரியடில் அவங்க ஃபுல்லாக அவங்க பாடி ரெடி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்க மெடிசன்ஸ்லேருந்து வெளியில் வரக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பட் ஆனால் வர்ற பேஷண்ட்டு உடனே நாங்கள் மெடிக்கேஷன் ஸ்டாப் பண்ண மாட்டோம். நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு நோய்க்கு தீர்வு கொடுக்குறீங்க. இங்கே அது எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் நாங்கள் கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஸ்டார்ட் ஆகிரும். 5:30 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எங்களோட ட்ரெயின்டு நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து வேக்கப் கால் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட்டாக கால் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு எழுப்பி விடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் ஆல்ரெடி எந்திரிச்சு பழகினவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, தெரியாதவங்கனால எந்திரிக்க முடியாது. ஸோ வேக்கப் கால் கொடுத்து எந்திரிக்க வச்சுட்டு இங்கே மார்னிங் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து வைட்டல்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சோன்னே 6:30 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ யோகாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விதமான பேஷண்ட்ஸும் இங்கே வராங்க. லைக் ஒரு வீல் சேரில் இருக்க பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கீழே உட்கார முடியாத பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி ஒரு காமனான யோகா தான் காலையில் இங்கே நடக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லூசனிங் எக்ஸசைஸ் மாதிரி அவங்க ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ அந்த யோகா முடிஞ்சு தனியாகவும் டே டைமில் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்டர் வந்து தனியாக அவங்களுக்கு போய் தெரப்பெட்டிக் யோகாவும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த தெரப்பெட்டிக் யோகான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க டிசீஸ்க்கான தெரப்பெட்டிக் யோகா. ஸோ 1 hour அவங்க வீட்டில் என்ன செய்ய போகிறாங்களோ அதை இங்கே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களேவே செய்ய வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஈவினிங் டைமில் நடக்கும். ஸோ மார்னிங் இங்கே யோகா முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து ஒரு ஹெர்பல் டீ அந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க தெரப்பி போவாங்க. ஸோ ஆயுர்வேதிக் தெரப்பி, இல்லை பஞ்சகர்மா தெரப்பி, இல்லை நேச்சுரோபதி தெரப்பி என்ன நம்ம கொடுக்குறோமோ அந்த தெரப்பிஸ் அவங்க போய் பண்ணுவாங்க. அந்த தெரப்பிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் லஞ்ச் வரும். லஞ்சுக்கு அப்புறம் திரும்பவும் தெரப்பிஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சத்சங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து தங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் லைக் ஒரு மெடிக்கலாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு யோகாவா அந்த மாதிரி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. காமனாக எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க ஃபீல் வராமல் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிப்பாங்க. அந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வச்சு இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஜும்பா கிளாஸஸ் இருக்கும், யோகா கிளாஸஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் நிறையா பிரச்சனைகளோடு வருவாங்க. ஸோ அவங்கள செப்பரேட்டாக கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து சில பேஷண்ட் வந்து அவங்க கூட இருக்கவங்க லைக் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு சில பேர் வருவாங்க. ஸோ அவங்க முன்னாடி பேச முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த பேஷண்ட்ஸை தனியாக கூப்பிட்டு ஒரு ரூமில் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னன்னாலும் ஒரு சீஃப் டாக்டர் கிட்ட டிஸ்கஷன் மாதிரி வைப்போம். ஸோ அப்போ அந்த பர்சனில் ஒரு 1/2 hour கூட அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்க என்ன வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம், பேசிக்கலாம். அந்த மாதிரி கவுன்சிலிங் இங்கே இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி டாக்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 4 times ஆகுது பேஷண்ட்ஸை போய் விசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தெரப்பிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அவங்களே போய் கூட்டிட்டு தெரப்பி ரூமுக்கு போயிட்டு தெரப்பி முடிஞ்சோன்னு திரும்ப கூட்டிட்டு வந்து விடுறது. ரொம்ப ஓல்ட் பேஷண்ட்ஸாக இருக்காங்க, முடியாதவங்களுக்கு குளிச்சு விடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ளீட் கேரில் இருப்பாங்க. அதோட இவங்க கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலில் இருக்கனால இந்த விஷயங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால வீட்டுக்கு போய் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டயட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மில்லட் டயட்டாக இருக்கும். இங்கே வந்து தங்கினதுலேருந்து கிளம்புற வரைக்கும் ரைஸ் கண்ணிலே காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் மில்லட் டயட்டில் இருக்கும்போது சில பேருக்கு அது புதுசாக இருக்கும். ஸோ இது எப்படா சாப்பிட்றதுன்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து சாப்பிட்டு பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நிறைய பேர் இங்கே இருக்க சில டயட்ஸ் எல்லாம் ரெசிபி எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க, லைக் ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சினா கூட இங்கே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி செஞ்சீங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கூட நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இங்கே லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷெட்யூல் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போய் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு டிசீஸ்க்காக அவங்க ஹாஸ்பிட்டல் வராங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே எத்தனை நாள் தங்கி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம்? ஸோ இப்போ அவங்களோட டிசீஸ் பொறுத்து அவங்களோட டேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ ஜென்ரலாக ஒரு டிசீஸ் ஒரு சில மாதங்களாக இருக்குது, இல்லை சில வருஷங்களாக இருக்குது அப்படின்னா காமனாக நாங்கள் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 21 days தான். ஸோ அது ஏன் அந்த 21 days அப்படின்னு தரோன்னு பார்த்தீங்கன்னா அது 3-7 days பிரிச்சுப்போம். லைக் ஒரு ஃபஸ்ட்டு 7 days ஃபுல்லாக அவங்களுக்கு க்ளீன் ஆகுறது, செகண்ட் 7 days ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ரெஜுவினேட் ஆகுறது, தேர்ட் 7 days பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. ஸோ அந்த மாதிரி 3-7 days பிரித்து கொடுக்குறோம். ஆனால் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 21 days பத்தாது, ரொம்ப வருஷமாக க்ரானிக்காக இருந்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அது அவங்களே கேட்டு கூட சில பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ 21 days தங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 days இல்லை 15 days அந்த மாதிரி சொல்லுவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 2 days வரைக்கும் இருந்து கூட ஸ்டே பண்ணலாம். பட் அது வந்து ஒரு ரெஜுவினேஷனாக மட்டும்தான் இருக்கும். மினிமம் ஒரு 10 days ஸ்டே பண்ணால் தான் ஒரு தெரப்பியாவது கம்ப்ளீட் ஆகும். லைக் அவங்க ஒரு ப்ராப்ளம்காக வராங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது, ஒரு 10 days தேவைப்படும். பட் ஒரு 21 days ஸ்டே பண்ணும்போது ஒரு பூர்ணமாக அவங்களுக்கு வந்து நல்ல முழுமையாக வீட்டுக்கு போய் இது பண்ணுறதுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் அவங்க எங்கே இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அதில் ஆயுஷ் கவர் ஆகுது அப்படின்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஐபி பேசிஸ் மட்டும் இல்லாமல் ஓபி பேசிஸில் வரவங்களுக்குமே வந்து நாங்கள் அதை ரெடி பண்ணி தரோம். பட் அவங்களுக்கு வந்து
அவங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நேச்சுரோபதி பற்றியோ உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றியோ நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.